நடிகர் விஜய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவர் போட்டியிட போகிறாரு. அதுவும் முதல்வர் வேட்பாளராக அப்படிங்கிறத அவர் கிளியர் சொல்லிட்டாரு. அதே சமயத்தில் அவர் இனி சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி, என்னுடைய ஹெச் நோத்தி இயக்கத்தில் வர ஜனநாயகம் தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்லாம் ஒரு பக்கம் சோகமாயிட்டாங்க. என்ன தான் அரசியல் கட்சி தலைவராக விஜய் ஜெயித்தாலும் கூட ஒரு நடிகர் விஜய் அவரை பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனாலும் கூட நிறைய பேர் சொன்னாங்கன்னா அதெல்லாம் சும்மாங்க, அவர் நடிக்காமலாம் இருக்க மாட்டார், எப்படி 2027 சிஎம்லாம் ஆக மாட்டார், எதிர்கட்சி தலைவர் ஆனாலும் கூட அவர் நடிக்க தான் செய்வார், கண்டிப்பாக நடிக்காமலாம் இருக்க மாட்டார். இதையே தான் உலகநாயகன் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பிச்சப்போ சொன்னார், இந்தியன் 2 தான் என்னுடைய கடைசி படம்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் விக்ரம் 2 நடித்தார், தக்லைஃப் நடித்தார், இன்னும் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. கட்சின்னு ஒன்று இருக்கிறதையே கமல் மறந்துட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு படங்களோட கமிட்மெண்ட் தான் இருக்காரு அப்படின்னு உதாரணம் சொல்லி விஜயும் அப்படி தான் கண்டிப்பாக 2026 ஒரு படம் நடிக்க ஆரம்பிச்சுவார் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய கருத்து கூட அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அட்லி நிச்சயமாக அல்லு அர்ஜுன் படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக விஜய் விஷயம் படம் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் விஜயோட சச்சின் படத்தோட ரீரிலீஸ் ப்ரீமியர் ஷோவுக்கு வந்திருக்காரு. அப்போது மிஸ்கின்ட்ட இந்த மாதிரி கேளுங்க, என்ன சார் விஜய் நடிக்கிறதுக்கு முழுக்கு போட்டுங்கிறாரு அப்படிங்கிறதுக்கு மிஸ்கின் சொன்னது என்ன அப்படின்னா, விஜய் இந்த சினிமா துறையை விட்டு கலைத்துறையை விட்டு போகவே மாட்டார், அவர் நடிச்சுட்டே தான் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்லையும் வேலை செய்யணும், சினிமாலையும் இருக்கணும். இப்போ அவரெல்லாம் போகிறது சினிமாவுக்கு மிகப்பெரிய லாஸு. இப்போது கமல் சாரோ ரஜினி சாரோ சினிமா விட்டு போனாங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் விஜய், அஜித் எல்லாரும் எப்பவும் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்னுடைய கணிப்பு என்னென்னா, விஜயும் பார்த்தீங்கன்னா நடிச்சுட்டு தான் இருப்பார், அரசியல் இருந்தாலும் கூட அவர் சினிமாவை விட்டு போக மாட்டார் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காரு மிஸ்கின் அவர்கள். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மிஸ்கின் சொன்ன மாதிரியே விஜய் தொடர்ந்து சினிமாவில் நடிக்கிறதா இல்லையா என்று. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.